கேக்குது பாய். என்ன மம்மி ரேவந்த் சம்பவம்? கட்டா பறகுது, பாட்டு தெரியுது. இப்ப சொல்லு யுவன் எப்படி இப்பவா நல்லாதாங்க ரொம்ப இருக்கு. ரொம்ப கத்தாதீங்க. ஏன் கத்துறீங்க? அதான் நல்லா முரட்டு இருக்கு. முரட்டு பாட்டு. செம்மையா இருக்கு. நல்லது. ஆனா அந்த இது பண்றதா அந்த ரெஃபரன்ஸ் அதிகமா இது வச்சுட்டு அந்த கையை டான்ஸ் சரியா டான்ஸ்ரா. அந்த ஸ்டெப்புக்கு இது பாரு, அந்த டான்ஸ் வேற மாதிரி தேட்டர்ல இன்ட்ரோ சாங்கா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல. ஆனா விசில் போடுதான் இன்ட்ரோ சாங்கா எனக்கு என்னமோ அலெக்ஸ் இல்ல இருக்கும். எனக்கு என்னமோ குட்டி தளபதியை காட்டும் போது இதுதான் இன்ட்ரோ சாங்கா ஒரு மூணு இல்ல ப்ரோ, எனக்கும் இந்த பாட்டு இன்ட்ரோ தான் நல்லா இருக்கும். ஆனா விசில் போர்டு தான் இருக்கும்னு தோணுது. எது இருந்தா என்னங்க பாட்டு ஆனா நல்லா இருக்குது. அலெக்ஸ் ஒண்ணு, இந்த பாட்டு டான்ஸாவே மட்டும் இருக்குன்னு நினைக்காத, இதுல சம்பவம் இதுடா. ஓகே கீழ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் இன்னொன்னு இல்ல, இந்த பாட்டுல தான் த்ரிஷா வருவாங்க. அது இப்ப காட்டல. அதான் நிறைய பேர் வந்துட்டு தான் இது சில பேர் டேக் பண்ணி போட்டுருந்தானுங்க, த்ரிஷா இங்க ஓரமா போ சொல்றா. மாமன் ஏதாவது நடுவுல வந்து ஆடுன்றாரு ஒரு கொஞ்சம் நிமிஷம். ஆட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன, நம்ம போக்கஸா தான், நம்ம போக்கஸ் தளபதி அந்த மாதிரிதான். கூஸ் பம்ப் சேர்த்து விட்டாயா இவனு. ஆல்ரெடி எனக்கு எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். இந்த சாங் இதுக்கு மேல வேற லெவல். இதுக்குதான்டா காத்துன்னு இருந்தா அந்த மாதிரி போகுது. மாமன் அது இல்ல, அந்த வீடியோ சாங் ஒரு மாதிரி ஒரு சின்ன கிளிப் தண்டை மண்டகுல ஓடிது. இன்னொன்னு கமெண்ட்ஸ் மாதிரி விட்டான் பாத்தியா, அந்த அது செமையா இருந்தது. இளைய தளபதின்னு வர்றப்போ அந்த இது 2 டைட்டிலுக்கு ஆமா கட்டா பறகுது, பாட்டு தெரியுது, மட்டை தெரியுது, மட்டை நல்லா இருக்குடா. இன்னொன்னு பிளஸ் என்னன்னா 3 minutes தான், அதான் 3 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த 3 நிமிஷம் தான் பாட்டு. இல்ல பரவாயில்ல, நல்லா இந்த டைமிங் பெஸ்ட். கிரிப் ஆகுது. கால்ல சொன்னதுதான் எனக்கு பாட்டு என்னடா முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அதான். இல்ல ஏன் டைலாக நீ பண்ணு, நான் சொன்னது நல்லா இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு நான் இப்ப அந்த சாங் கேட்டுட்டு நான் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாருமே பாசிட்டிவ்டா. எப்பா இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ சாங்ல கூட எல்லாம் அழுது வச்சிருந்தானுங்க சிலர்லாம். ஆனா இன்னைக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே இவனை எல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டானுங்க நம்மளுங்க. இன்னைக்கு டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப நல்லா இறங்கி அடிச்சிருக்காங்க இவனே. சமமா இருக்கு போகுது தேட்டர்ல. வீட்டு அடிச்ச பார்த்தா பயங்கரமா இருக்குது. ஹரி இந்த ஆளுக்கு உண்மையில 50 அந்த மாதிரி தெரியல. அவர் கண்ணு பாத்தியாடா, தெரிக்குது கண்ணு. அந்த ஃப்ரேம் அல்டிமேட்டா இருந்தது. அந்த ஃப்ரேம் அப்படியே அந்த லியோ ஒரு அனிமேஷன் ஃப்ரேம் ஒண்ணு போட்டாந்துருமா, அதே மாதிரில வச்சு அந்த இடத்த நறுக்கி விட்டான் பீட்டுக்கும் அதுக்கும். மாமே அண்ணா கண்ணுதான் அப்படி தெரிக்குது, செம்மையா இருக்குது மாமி. அதெல்லாம் பங்கம். ஷர்ட் காஸ்டியூம் பங்கமா இருக்குடா. இதுல எல்லாமே அப்படியே பங்கமா செட் ஆயிருக்கு. அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த பிரெஞ்ச் பியர்டு, லைட்டா கண்ணு, அந்த ஷார்ட் கன்னை சுத்திட்டு வருவார் தெரியுமா, அதெல்லாம் அல்டிமேட் வாக்கே. ஆமா, அந்த மேல நடந்து வர்றப்போ. ஆமா, மேல நடந்து வரப்போ காலை தூக்கி மேல சுத்துவாரு. சரி, இன்னொரு தடவை விஷுவல் போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க பாவா, போய் இன்னொரு ரீவாட்ச போட்டு வருவோம். நிஜமா அந்த மாதிரிதான் ஆகுது எனக்கும். அரிசியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சைலண்டா இருக்கான் பாரு. ஆனா நடுவுல லியோ டைட்டில் கார்டு லைட் டைட்டில் கார்டு மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் இன்னும் அதான்டா, அதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன்ல ஃபுல்லா நம்ம ஆளோட எல்லா கெஷரும் வரும் தெரியுமா, கையை சுத்துறது, ஷர்ட்டை தூக்குறது. அது ஒரு ஷார்ட் இருக்கும், அதுவே நல்லா இருந்தது பங்கமா. இல்ல எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது, லைட்டா நடுவுல வந்துட்டு எந்த விஷயம் இல்லாம ஒரு பீட் போயின்னு இருக்கும். அங்கதான் த்ரிஷா வந்து ஆடுவாங்கன்றது பொண்ணு வராஜினுக்கான்னு வருது. ஆமாமா அந்த மாதிரிதான். ஹரி டேய், அந்த அர்ச்சனா சொன்ன மாதிரிதான்டா, எல்லாமே சர்ப்ரைஸ் படத்துக்குதான் உள்ள இருக்குது. எதையுமே அதான் ஹைப் எடுத்து எல்லாமே இப்ப ஹைப் எடுத்துறதா முன்னாடியே வந்துதான். புரியுதா? இல்லடா, இப்ப ஹைப் எடுத்துறதா இருந்தா இந்த பாட்டையே வந்துட்டு த்ரிஷா ஆடுற மாதிரி அதான் ஒரு சீன் வச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிளா விட்டுருக்கலாமே. புரியுதா? எல்லாத்தையும் அதான் இப்ப கூட காட்டல. தேட்டர் தான்
வாடா வாடா எப்படி நான் 4-5 வாட்டி கேட்டு வரேன், செம்மையா இருக்குடாப்பா. மாசா பாட்டு கேட்ட வேற போதே மாதிரி. போல இருக்கு உனக்கு. வேற மாதிரி யுவன் பேங்கர் இறக்கி விட்டான் ப்ரோ. இவ்வளவு நாள் இதை வச்சு மறைச்சு ஆனா வச்சிருந்தாங்க. இல்ல எனக்கு புதுப்பேட்டை அந்த டெம்ப்ளேட் தான். ஏன்டா இதை வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கினேன் ஒரு கோவத்துல எடுத்து போட்டிருந்தா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்கணும்டா. டேய் வேற மாதிரி. டேய் இத ஃபர்ஸ்டா எப்படிடா விடுறது? லிரிக்ஸே உனக்கு இல்ல மச்சான் சொல்லிட்டாங்கல்ல. இல்ல அர்ச்சனாகள் பத்தி சொல்லிட்டாங்கல்ல, வேணுதான் பண்ணாங்கன்னு. இருக்கட்டும் வந்துச்சு அது மாதிரி இறக்கி விட்டுருக்கலாம். மச்சாவா வந்துச்சு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். எல்லாத்தையும் தெரிஞ்சு ஹைப் ஆறதோட இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் ஆமா, கடைசி டைம் ஹைப் ஏத்துறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இல்ல மாம், எனக்கு இந்த படத்துல இருக்க ஹைப்பும் இந்த லெவல் இது சூப்பரா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கா. ஷோ ஸ்டீலரா இந்த கேரக்டர் தான் இருக்க போகுது படத்துல. விபியோட மேட்ரு, விபியோட இது தான்டா. அவன் பிரசன்டேஷனு, காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே அவன் ஒரு தனி ரேஞ்சு தான். ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும். காந்தியோட மோசமா இருப்பாரு போல இது ஜீவன். அடே அப்பா ப்ரோ, எனக்கு இவன் வில்லனா இருப்பான்னு தோணுது. பாப்போம். டிஏஜி ரொம்ப நல்லா மெருகேற்றி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. வேற மாறுறா. இதுக்கு மேல என்னடா வேணும்? அதான் இதுக்கு மேல என்ன வேணும்? இது தியேட்டர்ல இன்னும் வேற மாதிரி இருக்கும். எல்லா படத்தோட சிக்னேச்சர் ஸ்டெப் வந்து பாத்தியாடா? எல்லா படத்தோட சிக்னேச்சர் மெட்டீரியல் மச்சான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். புரியுதா? கதை தாண்டி எல்லா ரெஃபரன்ஸ் அந்த இது டைட்டில் கார்டே இப்படிதான் இருக்குது. பாப்போம். இப்ப அட்லி பண்ண என்ன பண்ணிருப்பான் அந்த மாதிரி அட்லி பண்ண மாதிரி இருக்கு. வெங்கட் பிரபு அட்லி தூக்கி தின்னுட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல இன்னொரு புதுப்பட்ட டைம்ல சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி தாண்டிட்டா நீ வீரண்டான்னு அந்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் நல்லா தாண்டிட்டா நீ வீரண்டா. ஆனா அதுக்கேத்த மாதிரி இன்டர்வியூல சொல்லிட்டான். அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கேன். ரெண்டாவது மத்தவங்க ஆன்லைன் இத பாக்குறது வரை விபி நிறைய பாக்குறாப்புல. லைக் என்ன போயிட்டு இருக்குது கரண்டா, ரெஸ்பான்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, என்ன ஃபீட்பேக் தராங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மேபி. ஆனா டிஏஜிங்க எல்லாம் உண்மையிலுமே தரமா பண்ணி வச்சிருக்கானுங்கய்யா. செம்மையா பண்ணிருக்கானுங்க. பிசிறே இல்ல அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஹேட்டருக்கு வாயில வாழைப்பழத்தை சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லெவல். ஆனா இல்ல இதுல ஆனா மாமே இல்ல இதுல இன்னொரு கேங் இருக்கும். பாட்டு நல்லா போட மாட்டான், கலாய்ப்போம். வா இப்படிதான் ட்ரெய்லர் வந்தப்போ எல்லாம் ஆஃப் ஆனானுங்க. இப்ப இதுக்கு சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ட்ரெய்லருக்கு நம்மளே எதிர்ப்போம், ரொம்ப இது பண்ணிருந்தோம். மட்டா பண்ணிட்டாரு இந்த மாதிரி காத்திருந்தவனுங்க எல்லாம். ஆனா ஹேட்டர்ஸ மட்டாக்கி விட்டாரு. பேசுவேனி படம் அதே மாதிரி இருக்கணும் ப்ரோ. ட்ரைலர் மாதிரி படம் இருந்தாலே எனக்கு எல்லாம் ட்ரைலர் மாதிரி இருந்தாலே போதும். ஆனா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எல்லாம் இருக்குன்றாங்க. பாப்போம். ஹரி, இவங்க ப்ரோமோ விடுறது நல்ல விஷயம் தான். ஏன் தெரியுமா? இதுக்கே இவ்வளவு இது வெறியாயிருது. பாப்போம். நிறைய விஷுவலா தான் நல்லா இருக்கும் போல. பிளஸ் ப்ரோமோல நீ ஏதாவது 1-2 ஷார்ட்டாவது அடிஷனலா வைக்கிற மாதிரி இருக்கும். சோ இன்னும் ரிவீல் ஆக சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு டயலாக் கூட வந்துரும். இப்படி ப்ரோமோல டயலாக் எல்லாம் இருக்கு. சும்மா ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் லாஸ்ட் 10 செகண்ட்லாம் கட் பண்ணி 4-5 ப்ரோமோ விட முடியாது. கொஞ்சம் அடிஷனல் ஃபுட்டேஜ் ஏதாவது வச்சுதான் பண்ண முடியும். அதனால ப்ரோமோவே தேவையில்லை, போகுது. இது கரெக்டா இருக்குது. டான்ஸ் ஸ்டெப்ஸ், பீட், ஃப்ரேம் நல்லா இருக்குடா. லிரிக்ஸ் ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கு பாரு. இத ஏன்டா முன்னாடி உள்ள எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வெறியா இருக்குடா. இந்த துப்பாக்கி படத்துல அவன் கேட்பான்ல வித்யூச்சம், இததான் முன்னாடி சொல்லிருக்கணும். அதான் எனக்கு இப்படி என்ன பண்றது? கேட்டா அவங்க வச்சிருக்காங்க. அதுபடிதான் கரெக்டா கேட்டா அர்ச்சனல் பத்தி கேட்டா இல்ல ஐப் ஏத்த வேணாம் தான் வேணும் ஒன்னு. டேய் ஆக்சுவலா நம்ம தானடா ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தோம் மீனாட்சி இருக்கிற மாதிரி ஏதாவது சாங் கொடுங்க. அதனாலதான் ஸ்பார்க் வந்துச்சு. சும்மா எல்லாம் தளபதி மட்டுமே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஆனா இது வரைக்கும் மேக்ஸிமம் எதுவுமே ரிவீல் பண்ணல பாத்தியா? இவ்வளவு கேமியோஸ் இதுதான் நிறைய விஷயம் சொல்றோம். ஆனா எதுவுமே ட்ரெய்லர் விட்டு போஸ்டர் வந்துமே நமக்கு பெருசா ரிவீல் ஆகல.
டேய் இது இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே ஹைப்பும் சரி எல்லாமே கிரவுண்டடா இருக்குடா. இதான் கரெக்டானது. ஓவர் ஹைப்போ ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணியோ இல்ல ரொம்ப ஹைப் கம்மியா அப்படிலாம் இல்ல, கரெக்டான லெவல்ல இருக்குது. கேக்குதா? கேக்குது. ஏய் மத்தவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து யாருக்கு எப்படி இருக்குன்னு கேளுடா. ஒரு நிமிஷம் ரெகனெக்ட் பண்றாரு ஒரு போஸ்ட். லைக்ஸ் அதுக்குள்ள 55K பா. 55K 1 இல்ல lakh இல்ல பாட்டு கேட்ட வீரல ஸ்டார்ட் பட்டன் ஸ்பேஸ் இருக்கு, 2 தடவை அமைக்கிட்டேன். அதான் இப்பதான் காட்டுது. இல்ல இப்பதான் ரிஃப்ரெஷ் ஆனது. 147K பா. என்னது ப்ரோ? லைக்ஸ் அதுக்குள்ள ரெக்கார்ட்லாம் என்னங்க, அது 4th சிங்கிளுக்கே தான் அதிகமாக்குறது நம்ம தான். அவ்வளவுதான். நான் போய் கமெண்ட்ஸ் தான் வாச்சிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். செம்மையா பண்ணி போட்டுருக்கானுங்க நம்ம பசங்க கமெண்ட்ஸ். லிட்டரலி இளைய தளபதி பிளாஸ்ட் ஆகும் ப்ரோ. சான்ஸே இல்ல. அந்த தளபதி வந்து இவனோட பீட்டுக்கு டான்ஸ் நம்பர் அதான். நான் ரொம்ப லாங் டேஸா இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் வந்து புதிய கதைக்கு அப்புறம் வந்துச்சு. ஆனா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா, இளைய தளபதி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணாம செம்மையா பண்ணி வச்சிருக்கான். அது வேணா உண்மை. தரம்பா தரம். ஏய் காட்டலடா கோஸ்ட். காட்டல. கேன்சல் பண்ணி திருப்பி கொடு. இப்போ இப்போ ஆயிடுச்சு. வளவாதான இருக்கு வந்துருக்கு. ஆனா இந்த ஐ ஷாட் மாதிரி வரும்னு எதிர்பார்க்கல. செம்மையா இருந்துச்சு ஐ ஷாட். லிட்டரலா அந்த லியோ மூமெண்ட் எடுத்துட்டு போச்சு. இல்ல எனக்கு ஒரு செகண்ட்ல லியோ கட் பண்ணி பேஸ் பண்ணிட்டான்னு பார்த்து இந்த விபி அதே மாதிரிதான். அலெக்ஸ் ஒரு ஷாட்ல போக சக்காரு, கில்லி, கத்தி, அப்புறம் மிக்சலு, இன்னொன்னு தெரி, மாஸ்டர், எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான் வழியா. பயங்கரமா கஷ்டிருக்கான்பா தளபதியா. எனக்கு ஒரு சில இடத்துல அட்லி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அட்லி வழக்கமா ஃபேன் பாய் மாதிரி ஒண்ணு பண்ணுவான். இவனும் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அந்த டைட்டில் கார்டுல இருந்து இது வரைக்கும் அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் உனக்கு ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இது அட்லி சம்பவம் மாதிரி தான். ஆரம்பத்துல இருந்து இல்ல ட்ரெய்லர் வந்ததுல இருந்து சொல்றேன்டா நானு. ஐயோ ஒரே நிமிஷம். ஆக்சுவலா அட்லின்றதுக்கு முன்னாடி விபி தான் வந்தாரு. அட்லிக்கு முன்னாடி விபி தான் வந்தாரு. புரியல. இல்லங்க அட்லிக்கு முன்னாடி விபி தாங்க வந்தாரு. அவர் நல்ல கிராஃப்ட்ல கரெக்டுறாங்க. நமக்கு ரம்ஜருக்கு ரொம்ப சீரியஸாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு விபி எல்லாம். ஏன்னா அப்பயே நல்லா ஒர்க் பண்ணி கரெக்டர் தான் அது. ஸோ இப்போ அவர் பண்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. இப்போ என்னன்னா மட்டா சாங் கேட்டேன், வெறியா இருக்கு சீரியஸாவே. பீச் சூப்பரா இருக்கு சீரியஸாவே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விண்டேஜ் ஐ சீரியஸாவே இவன் தந்து ரொம்ப மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு சூப்பரா பண்ணிருக்கான் இவனும். இந்த பொறுப்புக்குதான் அது கேக்குது நண்பா, நீங்க பேசுங்க. ரொம்ப அதான் ப்ரோ விபி ஏங்கி இருக்கான் ப்ரோ பயங்கரமா. ஏன்னா அவரை வச்சு நிறைய பேர் படம் இருக்கப்ப விபி ஏங்கி இருக்கான், நல்லாவே ஏங்கி இருக்கான். அந்த சன் மியூசிக் இன்டர்வியூ வரும். ரொம்ப வருஷமா இயக்கத்துல இருந்த ஒருத்தனுக்கு அது அவருடைய பீக்ல ஒரு விஷயம் கிடைக்கணுன்றப்போ அவனுக்கு பட்ஜெட் அவன் நினைச்ச விட ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா ஆகுது. ஸோ அதை ஈஸியா வச்சு ஈஸியா பயங்கரமான ஓட்டு கொடுப்பான்ற விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா விபிக்கு வந்து விஜய் வச்சு பயங்கரமா படம் ரொம்ப மங்காத்தா மங்காத்தாப்பெல்லாம்
பேசிக்கிட்டாரு அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப நாள் ஒரு காசு விஜய் நான் வச்சு படம் இருக்குன்னு சொல்லிட்டு விபி சாருக்கு. ஸோ இப்போ சாங்ஸ் வச்சு பயங்கரமா செஞ்சிருக்காரு சீரியஸாவே. மற்றவங்கலாம் பாக்குறேன் நிறைய பயங்கரமா வச்சு நான் பயங்கரமா கட்டிருக்காங்க அவரு சீரியஸாவே. மாதிரி ரொம்ப பழைய விஜய் நான் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த டான்ஸ் பீட்டு இந்த ஸ்வாகு மாதிரி நிறைய எஃபெக்ட் வச்சு இது ஒரு நல்ல ஒரு இது ஒரு பயங்கர ரோமாஞ்சமான ஃபீலா இருக்கு இந்த பாட்டு கேட்கறப்போ. என்னன்னு தெரியல. இவன் பிஜி இவன் வீட்டும் சீரியஸாவே பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் இந்த ஓட்டுல இந்த எல்லா ஆல்பம்ஸும் நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. பட் இட் ஹிட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்டா நினைக்கிறேன் மற்ற சாங். நண்பா இன்னும் 2 ட்ராக் இருக்காம்பா விபி சொல்லியிருக்கான் போடு. இல்ல ஒரு இல்ல இதோட சேர்த்து 2 இல்ல இன்னொரு 2. இல்ல அப்ப திரிஷா இதுல கிடையாது, அடுத்த பாட்டுல தான் ப்ரோ. இல்ல இதுதான் ப்ரோ, இதுதான் பாட் லைன்லயே வந்துச்சு. இதுதான் இல்ல ராப் சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ராப் சாங் ஆனா பிஜிஎம் ஒண்ணு கண்டிப்பா உண்டு, பயங்கரமா போட்டுருப்பாப்ல. பேக்ரவுண்ட்லாம் அதான் கண்டிப்பா தான் பேக்ரவுண்ட் தான் ப்ரோ. இவனு பாட்டு தான் செலிப்ரேட் பண்ணவளா இந்த பாட்டுல தான் திருஷா. ஆனா காட்டுல தான் படத்துல பேரு பாட்டா கட்டி போறாங்க. இது முரட்டு வைப்புடாடி முடியலடா ப்ரோ. நீ சும்மா இரு ப்ரோ. வந்துட்டீங்களா? சும்மா இருக்கு. நீ என்னடா என்ன சும்மாருன்றா? நீ என்னடா என்ன சும்மாருன்றா? இவர் என்னடா இவரா? நீ என்னடா என்ன சும்மாருன்றதுக்கு? ப்ரோ நீ கெட்ட வார்த்தை சொன்னதால நான் சும்மா இருக்க சொன்னேன். சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. நீ பாரு, நீ நீ நித்து. நான் என்ன பேச ஏன்டா வந்தோடனே ஆச்சு. அவர் கெட்ட வார்த்தை தானே பேச வந்தாரு. அதனால சும்மா இருன்னு சொன்னாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரா சொல்லு. டேய் சும்மா கலைஞர் சும்மா எப்ப பார்த்தாலும் எத்தனை வந்து பேசுறத வச்சுக்கத கம்முன்னு வாய முடிக்கணும். சரி சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க அதானே மேட்டர். டேய் சான்ஸே இல்ல. என்னடா டேய் ஐயோ முடியலப்படா. இந்த தியேட்டர்ல செம குத்து. 4 மணி எப்ப ஆகும், 5ஆம் தேதி எப்ப ஆகும் ப்ரோ? அந்த இல்ல மேல அந்த ஸ்டெப்ஸ் தான் ப்ரோ டான்ஸ் மொத்தம். சரி விடு, பேசக்கூடாது. நேம்பாரை வர அவன் நல்ல மாதிரி இது சென்சார் பண்ணுவான். வெறியறது இல்ல தெரியாம இருந்துச்சு. லிட்டரலா வாத்தி கம்மிங் சாங் மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. எனக்கு லிரிக்ஸ் கம்மியா வேணும், பீட்ஸ் அதிகமா வேணும். தியேட்டர் தான் இந்த சம்மர் டெப்லெட் இருக்குமே, சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி லிரிக்ஸ் கம்மியா இல்ல டோட்டல் இளைய தளபதி பார்த்த மாதிரி இது இல்ல. இப்போ தியேட்டர் செலிப்ரேஷன் 2 பாட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உனக்கு ஃபைட் சீக்வன்ஸ், கூஸ் பம்ப்ஸ், மௌன மொத்தமா செம்மையா பண்ணிட்டான் ஈபி. சான்ஸே இல்ல. ஏய் அப்புறம் அத பேக்ரவுண்ட் சொல்லவே தேவையில்ல. கேட்டு வாங்கி இருக்காங்க போல தளபதி மௌன. ஆனா நான் கண்டிப்பா ரிப்பீட் போட்டு தியேட்டர்ல சண்டை நடக்க போகுது இந்த பாட்டுக்கு. வெறித்தனம். ஏங்க ஏதோ ரீமிக்ஸ் சாங் இருக்குங்க. ஏதோ ரீமிக்ஸ் சாங் வேற இருக்கும் படத்துல. ரீமிக்ஸ் வேற இருக்கும். டான்ஸ் மூவ்ஸ் தான் ஸ்வாக்லா செமையா இருந்துச்சு ப்ரோ. ஏய் செம ஸ்டைல். அந்த சேகர் விஜய் சூப்பரா பண்ணிட்டான்டா. அவன் தெலுங்கு பண்றோம் ப்ரோ. சேகர் விஜய் சூப்பரா பண்ணிட்டான் கொரியோகிராஃப் ஸ்டைல், அந்த ஸ்வாக் செமையா. அந்த 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 மாதிரி ஒரு லூஸ் டான்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி சூப்பரா இருந்தது. மொத்தம் இல்லதான். இப்ப அந்த காந்தி அந்த கேரக்டருக்கு 2 சாங் போட்டிருக்கான். 1 விசில் போடு, அப்புறம் சின்ன சின்ன கண்கள். இளைய தளபதி விஜய்க்கு தான் அதான் இந்த பாட்டு ஸ்பார்க் பாட்டு. அப்புறம் வேற என்ன 2 ராப் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல ப்ரோ. அது பொதுவா தான் வைப்பாங்க ராப் சாங்ஸ் எல்லாம். அது மாசிங் மட்டும். லிட்டரலா ப்ரோ எஃப்டிஎஃப்எஸோட வைப் வந்து மட்ட சாங்கோட இனிதா ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணு விசில் போர்டு இன்ட்ரோவா இருக்கும், இல்ல இது இன்ட்ரோவா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன இன்ட்ரோ சாங் தோணுது. இல்ல இவருல இருந்து ஆரம்பிக்கல அந்த மாதிரிலாம் இல்லடா. இது இந்த மாதிரிலாம் இல்லடா அலெக்ஸ். தியேட்டர் ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் இதுல இருந்து இல்ல பையன்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் ஆகி போகும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஒரு ட்ரைலர்ல ஒரு ட்ரெயின் சீக்வென்ஸ் பாத்துருப்பீங்களா? அதான் இன்ட்ரோன்னு. அதான் அவனே போட்டோ கூட எடுத்து போட்டான். அது மேட்டர் இல்ல. அந்த அப்படி கால்குலேட் பண்ணி இல்லடா, அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா விசில் போர்டு தான் வரும்னு தோணுது எனக்கு. பாப்போம். ஓகே விசில் போர்டு வரும். இப்ப இருக்கு இந்த விசில் போர்டு சின்ன சின்ன கண்கள் இந்த 2 தான். ஆனா நீ சொல்றபடி பார்த்தா இந்த பாட்டு செகண்ட் ஹாஃப் தான் வரும் நினைக்கிறேன்.
ஏன்னா இவன் பெருசான பிறகுதானே இந்த பாட்டே வருது. இப்ப நான் ரெடி மாதிரி சொல்றியா? நான் ரெடி ஓபன் ஆச்சே அது மாதிரி செகண்ட் ஹாஃப். இல்ல ப்ரோ சரி விடுங்க, மண்டை பிச்சு வேணாம். நல்லா தான் 4 நாட்கள் இருக்கின்றன. ஐயோ எனக்கு இல்ல ப்ரோ எஃப்டிஎஃப்எஸ் கிட்ட ஒரு வெறி ஆகணும்னு தான் இது லாஸ்டா வச்சிருக்கானுங்க போல. சரி இன்னொன்னு இது மட்டும் ஓப்பனிங் சாங்ல விட்டுருந்தா இவ்வளவு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்காங்க. இவன் வேலை நெகட்டிவிட்டி நம்ம தளபதிக்கு எதுவும் கிடையாதுடா, ஒன்லி போய்கிட்டே இருக்கணும். முதல்ல இல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படத்துல பாட்டு ஏதாவது இதுவானா கூட நீ கேட்கலாம். ஒரு இது ஆக்ஷன் படத்துல பேக்ரவுண்ட் தான் மெயின். பேக்ரவுண்ட் ஏதாவது பண்ணா நெகட்டிவ் சொல்றது ஏன் கண்டிப்பா தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. பேக்ரவுண்ட் மட்டும் நீ பாரு, ஈவன் பேக்ரவுண்ட் எல்லாம் மிஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு விட்டு செகண்ட் வந்து கோட் பாட்டு விட்டு சாடுங்க சின்ன சின்ன கண்ணுகள் விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இவ்வளவு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிருக்காது இவன் மேல. இல்ல லைன் தெரியுது, ஆனா பாப்போம் படத்துல என்ன ஆர்டர் வச்சிருக்கேன். இவ்வளவு நல்ல பாட்டு அதான் புதுப்பேட டெம்ப்ளேட் எடுத்து போட்டேன், இதை வச்சுக்கிட்டாடா அடி வாங்கினு. அதுதான் இந்த ஒரு பாட்டு மொத்தமா வச்சிருக்காங்க இந்த நெகட்டிவிட்டி எல்லாம். அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டான். ஆனா இவனுக்கு தகுந்த டைலாக் இப்ப என்ன தெரியுமா? அந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார்ல தளபதி, ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. அந்த டைலாக் அப்படியே மேட்ச் ஆகுது இந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம். டான்ஸ் ஆட தெரியாதுன்னு நினைச்சியா? என்னமோ கேட்டீங்களா? கொஞ்சம் வெளில போயிருந்தோம், அது நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் தனியா, ஞாபகம் இருக்கா? எப்படி ஜீவன் கேரக்டர்னா சாப்பிட்டா இதே ஜீவன் கேரக்டர் சாப்பிட்டா ஐயோ மாமே போயிட்டியா மாமே ப்ரோ. இல்ல அவன் தான் நெகட்டிவ், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அவன் ஆட்டிட்யூட்லாம் பார்த்தா இருக்கு, வெள்ள மாதிரி தான்டா இருக்கு. இல்ல நீ வெயிட் பண்ணி பாரு, எல்லாமே இங்கே பேச முடியாதா? காந்தி சம்பவம் நாட் ஜீவன் சம்பவம். படம் ஃபுல்லாவே ஜீவன் தான், எழுத்து கட்டா போறாப்ல. ஆக மொத்தம் தளபதி சம்பவங்க. அதான் ரொம்ப நாள் கட்சி இளைய தளபதியோட சம்பவத்தை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஸ்டெப்ஸ் கூட இந்த காந்தி ஓல்டு தளபதி கூட அந்த மாஸ் சீன்ஸ் ஸ்டோரி மட்டும் அதை எல்லாத்துமே பிக்கப் ஆச்சுன்னா அவள்தான் ப்ரோ. மேல என்னங்க வேணும்? அலெக்ஸ் ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் திஸ் இயர் வந்து எதுனா கண்டிப்பா கோட்டு தான். இல்ல அதுல டவுட் வேற இருக்குதா ப்ரோ? நோ டவுட். நம்ம படம் ஆவரேஜ் ஆனாலே நல்லா பண்ணோம். இதுவும் இந்த படம்லாம் வைக்கிற டாப் எங்கேயோ இருக்குதுதான், எங்கேயோ இருக்குது. எனக்கு ஒரு மெர்சல் வைப் எல்லாருக்கும் ஞாபகம் தான், இவ்வளவு பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் வந்தா அவ்வளவுதாங்க. ஐ எம் ஃபினிஷ், எவ்ரிவன் ஆர் ஃபினிஷ், நாட் ஒன்லி யூ மேன், எவ்ரிவன். அர்ச்சனாவே இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்களா ப்ரோ இது மாதிரி எல்லாரும் அந்த 3 hours ரன் டைம் வந்து ரொம்ப கன்சர்ன்டா இருக்காங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் அதில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அந்த 3 hours போகிறதே தெரியாது, அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் படம் நடுவில் பார்க்குறப்ப நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டக்குன்னு வந்தால் கூட ஒரு சீன் வந்து ப்ரோ நம்ம அதெல்லாம் பேசவே வேணாம் ப்ரோ, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ப்ரோ. நம்ம இப்படிதான் ஒரு கோப்ரான்னு ஒரு படத்துக்கு சொல்லியிருக்காங்க, அதுதான்டா சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல விபிஎஸ் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் ஹாஃப் தான் லேக் ஆனா போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு படத்தை அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவு கான்பிடென்டா பேசணும். இது நார்மலா இவன் இல்லடா, இவன் எல்லா படத்துக்கும் இப்ப என் மாநாடு நல்லா எடுத்தான், ஆனா இந்த மாதிரி பேசல, புரியுதா? அவன் வந்துட்டு படம் நல்லா இருக்கணும்னு முட்டு கொடுக்குற மத்த டைரக்டர் மாதிரி ஆளா இருந்தா நானே அதை கண்டுக்க மாட்டேன். படத்துக்காக முட்டு கொடுக்குறேன், ஐப்புக்காக அப்படின்னு சொல்லலாம். அதான் இவன் ஒத்துப்பான், முன்னாடியே கம்முன்னு இருந்துருவான். லிட்டரலா விபி சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு அர்ச்சனா இன்டர்வியூல சொல்லுச்சு. அவள் ஆமா அதேதான் காப்பேச்ச மாதிரி தான். மொரட்டு சம்பவம் லோடிங் தான். ஆனா இல்ல அது ஒரே மேட்டர் தான். ஆனா ஹைலைட் என்னன்னா த்ரிஷா வராங்களான்னு கேட்டா இருக்காங்களான்னு ஒரு பதில் எங்க இன்னும் அதை ஆங்கர் உசாரா கேட்டான், இன்னும் எத்தனை நேரங்க அதான் மறைச்சு வைக்க போறீங்கன்னு.
இந்த பாட்டு தான். ஆனா ஆனா ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததுல பெஸ்ட் தளபதி பட ப்ரொடியூசர் யாருன்னா அர்ச்சனா கல்பத்தியே நான் அடிச்சு சொல்வேன். ஏன்னா செவன் ஸ்கிரீன்லாம் கத்துக்கணும். இல்ல ப்ரோ, இல்ல 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 ப்ரோ, இல்ல இல்ல சொல்லணும், இல்ல 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 டியூஷன் அனுப்ப இல்ல சொல்லணும். இல்ல 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 செவன் ஸ்கிரீன் என்ன கேட்டா இதை விட நல்லா பண்ணா. இவங்களும் நல்லா பண்ணாங்க. ஆனா என்ன கேட்டா செவன் ஸ்கிரீன் இவங்க இல்ல ப்ரோ, இவங்க அதான் இன்டர்வியூ சொல்லிட்டாங்களே, ஹைப் வந்துட்டு ஏத்தக்கூடாதுன்னு நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி தான் இது வேணே பண்ணிருக்கோம். இன்னும் ப்ரோமோ கூட விடல. தான் ஒரு 6 ப்ரோமோ விடுவாங்க, டிவி ப்ரோமோ எதுவுமே விடல. என்னதான் பண்ணாங்க? இல்ல செவன் நாளையிலிருந்து ஸ்கிரீன் வந்து வந்துட்டு அதான் நல்லா பண்ணாங்க. அதுவே நாளையிலிருந்து வரும். அந்த சார்ட் பேப்பர் தவிர எல்லாமே நல்லா பண்ணான். ஹிந்தியில போய் சார்ட் பேப்பர் வச்சு இது பண்றேன் ப்ரொமோஷன். அத மட்டும் ஞாபகப்படுத்தாத அலெக்ஸ். அவனை நம்பி நான் என்னென்னமோ பேசினேன், எல்லாம் போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. கலெக்ஷன் வைஸ் நம்ம படமும் நல்லா பேசப்பட்டுச்சு, நல்ல ஹிட் தான், பிளாக் பஸ்டர் தான். அப்ப என்ன ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல. அதான் இவங்களும் தான் பண்ணல. அப்படி பார்த்தா எனக்கு சான்ஸ்கிரீன் இது பண்ண முடியும். என்னப்பா கேரளால 700 ஸ்கிரீன் 4000 ஷோ பா. ஆமா இல்ல சொல்ல மாட்டேன். கேரளால 700 ஸ்கிரீன் 4000 தானே. அதான் 4000 ஷோஸ் போடுறாங்க. லியாவோட அதிகம்டா. எப்பயோ சொல்லிட்டேன், தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணுமே லியோட அதிகம். ஆந்திரா இல்ல, ஆந்திராலையும் தான் 600. இல்ல இல்ல அர்ச்சனா சொல்லிட்டு 600 ஸ்கிரீன் தான் இனிஷியலா போடுறாங்க. அது வந்து படம் டாக்ஸ் பொறுத்து சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே, அப்ப ஈக்குவல் தான். ஆனா தமிழ்நாடு தான் எல்லா இடத்துலயும் நீ யோசிச்சு பாரு, நம்ம தான் இருக்குது. வேற என்ன படம் 22 days கிட்ட வேற எந்த படமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் மிச்ச படம்லாம் வருது. அதான் பாண்டிய படம். எனக்கு இந்த விபியோட சின்ன டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அலெக்ஸ். எப்படின்னா அந்த கலாய்க்கிற மாதிரி டைலாக் எல்லாம் வச்சு ஜீவன் கேரக்டரை வச்சு செம்மையா மத்தவங்களை கலாய்ச்சி விட்டு வைப்பான். அது நல்லா இருக்கும் அதெல்லாம். இன்னொன்னு ப்ரோ, இல்ல இப்ப கேரக்டர் அந்த டிஃபரெண்ட் காட்டுறதுக்காக கண்டிப்பா அந்த இது பண்ணுவோம். இப்போ டான்ஸ் ஆடுற ஸ்டைல்ஸ் இந்த 2 பேருக்கும் அந்த ப்ரோ அவன் விபி இன்டர்வியூலயே சொல்லியிருப்பான் கோரை ப்ரோ, இந்த மாதிரி மிடில் ஏஜ் விஜய் பயங்கரமா நக்கல் காட்டுவாரு அப்படின்ட்டு. அதுதான் அது வேற. விசில் போடு விஜய், விசில் போடு இந்த கேரக்டர் விசில் போடு விஜய், அது இந்த விசில் போடு விஜய். சின்ன பையன் மிடில் ஏஜ் இல்லடா. எங்க இல்ல சின்ன பையன் கிடையாது.